உலகத்திலேயே கேடுகட்ட ஒரு டிசிசி மீட்டிங் யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு காட்டுமிராண்டி கூட்டங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள் இளையோர்களை கடத்தி சென்று கொலை செய்திருக்கிறார். எங்களுக்கு தெரியுமாம் இரண்டு தனிநாடு உருவாகாது. எதற்காக உங்களுக்கு ஆயுதம்? இந்த ஆயுதத்தை வைத்து கொள்ளை அதோட அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக. வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை, என்ன நடக்கு இலங்கையில பல சம்பவங்கள் நடக்கு. அதிலே நேற்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உலகத்திலேயே கேடுகட்ட ஒரு டிசிசி மீட்டிங் யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று இருப்பதாக சமூக ஊடகவாசிகள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி செல்கிறார்கள். நிச்சயமா வெளிநாட்டில் இருப்பவர்கள் யாழ் மாவட்ட மக்களை எப்படி பார்ப்பார்கள் என்றால் ஒரு காட்டுமிராண்டி கூட்டங்கள் என்று பார்க்கும் அளவிற்கு இந்த டிசிசி மீட்டிங் நடைபெற்றிருப்பதாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள், சமூக ஊடகவாசிகள் என்று பல பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். டிசிசி மீட்டிங் பிறகு மக்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை சிந்திக்கணும். நம்ம எப்படியான தலைவர்களை நாங்க தெரிவு செய்யறோம். அதாவது ஒரு கூட்டத்தை சரியாக நடத்தி முடிக்க தெரியாத தலைவர்களை நம்ம தெரிவு செய்து விட்டு இவர்கள் எங்களுக்கு அபிவிருத்தியை பெற்று தருவார்கள், எங்களை உரிமை சார்ந்த பிரச்சனையை பெற்று தருவார்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை மக்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளணும். அப்ப இது ஒரு புறம் இருக்கட்டும். முதலாவது நாங்கள் லக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பான சில விடயங்களை பார்க்கலாம். இந்த லக்லஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட பின் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த கயேந்திரன், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கயேந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கையிட்டி சார்பாக, மற்றது அனுர அரசாங்கம், சந்திரசேகர், அர்ஜுனா போன்றவர் பலவரை சராமாரியாக விமர்சித்திருக்கிறார். இதுல நாங்கள் லக்லஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இது பார்க்கும் பொழுது லக்லஸ் தேவானந்தா அவர்கள் தமிழ் இளையோர்களை கடத்தி சென்று கொலை செய்திருக்கிறார் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வெளிநாடுகளில், அதாவது லெபனான், பலஸ்தீன் போன்ற நாடுகளில் ஆயுத பயிற்சி எடுத்து இது போன்ற நாடுகளில் ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார். இந்த ஆயுத பயிற்சியின் பின்னராக இவர் வெளியேறும்போது, ஆயுத பயிற்சியிலிருந்து வெளியேறும் போதே தனக்கு தெரியுமா, அதாவது தனி நாடு கோரிக்கை என்பது சாத்தியமற்றது, தனி ஈழம் என்பது சாத்தியமற்றது என்று தனக்கு தெரியுமா என்று கருத்து வெளியிட்டதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறார். லக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஆயுத பயிற்சி பெற்று வெளியேறும் பொழுது தனக்கு தெரியுமா, யாருக்கு லக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு தெரியுமாம், இரண்டு தனிநாடு உருவாகாது, தமிழ் தனி ஈழம் உருவாகாது என்ற விடயம் லக்லஸ் தேவானந்தாவுக்கு தெரியும் என்றதை ஒரு பேட்டியிலையோ எங்கேயோ தெரிவித்திருந்தார் யாரு லக்லஸ் தேவானந்தா அவர்கள். அப்பொழுது செயலாளர் கயேந்திரன் அவர்கள் நேரடியாக சென்று லக்லஸ் தேவானந்தா அவர்களிடம் பார்த்து கேட்டாராம், என்னண்டு உங்களுக்கு மேடையிலே கேட்டிருந்தாராம், உங்களுக்கு தனி ஈழம் அமையாது என்று தெரிந்திருந்தால் எதற்காக உங்களுக்கு ஆயுதம்? இந்த ஆயுதத்தை வைத்து கொள்ளை போன்ற விடயங்களை செய்ய போகிறீர்களா என்ற ரீதியில தான் நேரடியாக கேட்டிருந்தேன். யார்கிட்ட? லக்லஸ் தேவானந்தா அவர்களிடம் கேட்டிருப்பதாக கயேந்திரன் அவர்கள் பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோடு அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக, அதாவது யுத்த காலத்தில் கைக்கூலியாக செயற்பட்டார்கள் என்று லக்லஸ் தேவானந்தா அவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கி சென்றிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க, கடந்த காலங்களில் நாங்கள் லக்லஸ் தேவானந்தா அவர்கள் பற்றிய அலாசாலை பார்க்கும்போது சிறிதரன் அவர்களே ஒரு கடலில் கூறியிருந்தார், லக்லஸ் தேவானந்தா பல்வேறுபட்ட கொலைகளை செய்திருக்கிறார் என்று பாராளுமன்றத்தில் சிறிதரன் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் செம்மணி படுகொலை மற்றும் மண்டதேவில் காணப்படுகின்ற படுகொலை சார்ந்த விடயங்களையும் சிறிதரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். கடந்த காலங்களில் கயேந்திரகுமார் அவர்கள் கூட இந்த படுகொலை சார்ந்த விடயங்களை பற்றி பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கும்போது இதையும் பார்க்கணும். என்னடா, கடந்த காலத்தில் புலிகள் போதைப்பொருள் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்டவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது தேசிய தலைவர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை யார் முன்வைத்தார்கள் என்றால் இந்த லக்லஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைத்திருந்தார். டக்ளஸ் தேவானந்தா தான் இன்றைக்கு மகேந்திர மதுசேனும் போதைப் பொருள் குற்றவாளியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பாஷணையுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். உண்மையிலேயே இது தொடர்பான கருத்தை தெரிவித்த கயேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்றால், தேசிய தலைவர் மீது இவ்வாறான ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். யார்? லக்லஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அன்றைய காலத்தில் யுத்தத்தில் ஈடுபட்ட முக்கிய தளபதிகள், முக்கிய இராணுவத்தினர், முக்கிய பதவியில் இருந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான போட்டோக்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்ததற்கு பிறகு சொன்னார்களாம், விடுதலை புலிகள் எந்த ஒரு இடத்திலையும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவோ அல்லது அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டதற்காகவோ எந்த ஒரு சான்றும் இல்லை என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அப்ப இந்த இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை யார் கூறியிருக்கிறார் என்றால் கயேந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அப்ப இது ஒரு புறம் இருக்க ராமநாதன் அர்ச்சுனார் சார்ந்த விடயத்தையும் கயேந்திரன் அவர்கள் சராமாரியாக இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் படிப்பறிவற்றவர், அனுர அரசாங்கத்தின் கைக்கூலி, அதாவது
அதாவது ஜேபி அரசாங்கத்தின் கைக்கூலியாக செயற்படுகிறார். வந்து இந்த அரசாங்கம் ஒரு வருட காலமாக ஆட்சியை பிடித்து வந்து வடக்குல வந்து எந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அபிவிருத்தி நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்பதை மூடி மறைக்கவே அர்ஜுனாவை கைக்கூலியாக இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு நடைபெற்றால் அபிவிருத்தி சார்ந்த கூட்டங்கள் நடைபெற்றால் அபிவிருத்தி செய்ய வேண்டும், நிதி ஒதுக்க வேண்டும். ஆனால் இவர்களை வைத்து பயன்படுத்தி அந்த கூட்டங்களை குழப்பி அந்த பணங்களை மீளப்பது அந்த அவ்வாறான ஒரு சாடலை வந்து கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த தையிட்டி சார்ந்த விடயங்களிலும் அர்ச்சுனாவை வந்து ஜேபியினர் என்பிபியினர் இயக்குகிறார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது இவ்வாறு தொடர்ச்சியான ஒரு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை யார் முன்வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் கஜேந்திரன், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அவர்கள் வந்து சராமாரியாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த விடயத்தை விடுவோம். அவருடைய கருத்து நேற்று நடைபெற்ற டிசிசி மீட்டிங் யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் சார்ந்த பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கு கதைக்கப்பட்ட விடயங்கள் என்னென்று பார்த்தால் கிள்ளிய அர்ச்சுனா அவர்கள் முக்கியமா பார்த்தா மக்களோட பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கான்றது வந்து கதைக்கப்பட்டிருந்தாலும் அது சமூக வலைதளங்கள ஒரு பேசி போடலாமே. மடையன் மற்றது என்ன மடையன், இந்த மடையன்னு பக்கத்துல இருப்பான் கூற முடியாத சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றது வந்து பார் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து குட்டி நாய் பெரிய நாய் பிரச்சனை என்று தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்களா? அப்ப சில அரசு அதிகாரிகள் வந்து எழுப்பி, ஐயா தயவு செஞ்சு எங்களுடைய கருத்தையெல்லாம் கேளுங்கள், மக்களுடைய கருத்தையும் கேளுங்கள், மக்களுடைய குறைகளை கேட்டு ஒரு தீர்வை வழங்குங்கள் என்று அங்கால ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் வந்து தங்களுடைய குரலை கொடுத்து வருகிறார்கள். ஆனா இவங்க தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இதன்படி பார்க்கும் பொழுது யாழ் மாவட்ட மக்கள் எங்கேயோ புலை செய்திருக்கிறார்களா என்ற ஒரு சிந்தனை தான் தோன்றுகிறது. நிச்சயமா யாழ் மாவட்ட மக்கள் யாரை தெரிவு செய்து அனுப்புகின்றோம் என்பதில் இனிமேலாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இவ்வாறு ஒரு ஊடகங்களுக்குள்ளயோ அல்லது வந்து பப்ளிக்ல அந்த இவ்வாறான தவறான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள், பெரும்பாலும் தவறான வார்த்தைகள் என்பது வந்து பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளால் தான் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறது. உண்மையில தான் அண்மையில வந்து சில அரசியல்வாதிகள் வந்து பெண்களுக்கு எதிரான விடயங்களை முன்னிறுத்தி வருகிறார்கள். அப்ப இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியான விடயங்கள். இதை அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நாளைய சமூகம் வந்து உங்களைத்தான் எங்களுடைய சமூக தலைவர்கள் சொல்ல போகுது. அதுல வந்து நிச்சயமா ஒரு கோபப்படுத்துவரை எப்படி அணுகுவது என்பது தொடர்பான ஒரு முன்னேற்பாடுகளை ஒரு உங்கள்கிட்ட இல்ல, ஒரு எப்படி அணுகுவது என்பது தொடர்பான அறிவே இந்த அரசியல்வாதிகள் இல்லை. உண்மையாகவே பக்கத்தில் இருப்பவர்கள் கோபப்படுத்துகிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் இவர்கள் எப்படி அணுகுவது, இவரை இக்னோர் பண்ணுவது எப்படி தெரியாம நாங்க அங்க போனது மக்களோட பிரச்சனை கதைக்க, பக்கத்துல இருக்கிற கட்சியினர் அடிபடவோ இல்ல இந்த அரசியல் செய்யவோ இல்ல. என்ன உண்மையிலேயே இந்த டிசிசி மீட்டிங், பாராளுமன்றங்கள் போன்ற கூட்டத்தொடர்கள் கட்சியினுடைய உட்பகைகளையோ அல்லது வந்து இன்னொருவரிடம் இருக்கிற வன்முறைகளையோ கொட்டி தீர்ப்பதற்காக பயன்படுத்த மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வளவுக்கு நாங்கள் அணுக முடியுமோ அவ்வளவுக்கு அணுகி தீர்க்கும் ஒரு இடமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் வந்து தன்னுடைய அரசியலை நகர்த்துகிறார் என்றால் அது புறந்தள்ளுங்கள், புறந்தள்ளி விட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துங்கள். எங்கு பார்த்தாலுமே அரசியல் செய்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனை கலைக்க வேண்டிய இடத்துல அரசியல் செய்தால் தேசிய கட்சிகள் வந்து யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல வடகிழக்கிலும் வெற்றி பெறுவார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்றது. இப்பவும் அதை தான் செய்கிறீர்கள். வருங்காலத்திலாவது ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமையாக இருக்காவிடினும் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த விடயங்கள் கதைக்கும் போதாவது ஒற்றுமையாக செயல்பட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்த்து வையுங்கள். இது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல. அனுப்பியதற்கான பிரதிபலனை மக்களுக்கு நிச்சயமா பெற்றுத்தார்கள். ஏண்டாப்பா உங்களை அனுப்பினோம் என்று மட்டும் சிந்திக்க வைக்காதீர்கள். உண்மையிலேயே ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து மக்களுடைய நலனுக்காக பல்வேறுபட்ட குரலை கொடுத்தாலும் சில பேர் தங்களுடைய உட்கட்சி பகையில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் இந்த பொது இடங்களை. தயவு செஞ்சு இந்த விடயங்களை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள். இது வந்து இவ்வாறான வீடியோக்களை வந்து சிறுவர்களும் பார்க்கிறார்கள். நாளைய சிறுவர்கள் உங்களை பார்த்து பழைய விடுவார்கள். இதைத்தான் கஜேந்திரன் அவர்களும் கூட கூறுகிறார். அர்ச்சுனா அவர்களுடைய வார்த்தைகளை பார்த்து சிறுவர்கள் அந்த பெரியோர்களை மதிக்காத தன்மை வந்து உருவாகும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கஜேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறார். ஆனால் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் கூட இப்படியான வார்த்தைகளை தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுகிறார்கள். நாங்களும் அதற்கான ஒரு தவறான வார்த்தையை தான் பயன்படுத்தணும். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் பொறுப்பில் உள்ளவர்கள், அனுபவசாலிகள், பாரம்பரியமாக கட்சி நிர்வாகங்களை நடத்தி வருபவர்கள். அப்ப நீங்கள் ஒரு நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டு கொண்டிருந்த வேளையில் தான் இப்படியான சம்பாதனை நடந்திருக்குமோ. இது பாரிய
பிழையான ஒரு செயற்பாடாக இதுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டு அள்ள முடியாது. தயவு செய்து யாழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூறும் வார்த்தைகள் தான் யாழ் மக்களுடைய வார்த்தைகள் என்பதை அறிந்து செயற்படுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியான இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இதை அணுக வேண்டும். யாழ்ராஜ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.